ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. காலம் எப்போதும் மாறக்கூடியது. அமைதிக்கும் பொறுமைக்கும் பேர்போன ஒரு தேசம் இன்று தனது எதிரிகளுடன் சமநிலையில் நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பல்லாண்டுகளாக இந்தியா தனது அண்டை நாடுகளின் துரோகச் செயல்களையும் சதித்திட்டங்களையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போதுள்ள இந்தியா ஒரு மாபெரும் சக்தியாக எழுந்து நிற்கிறது. ஒரு காலத்தில் பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளின் சேட்டைகளை உலகம் அறிந்தது. இப்போது கதை வேறு தளத்தில் பயணிக்கிறது. இந்த முறை நம்முடைய நட்பு தேசம் என்று நம்பப்பட்ட பங்களாதேஷை குறிவைத்து இந்தியா ஏன் ஒரு பலமான அடியை கொடுக்க நேர்ந்தது? இந்தியா ஏன் இந்த நடவடிக்கையை எடுத்தது? இதன் பின்னணியில் உள்ள வரலாற்று துரோகம் என்ன? இந்தியா ஏன் இனி அமைதி பேச்சுவார்த்தை என்ற பழைய முறையை தூக்கி எறிந்தது? 5 முனைகளில் இந்தியா தொடுத்த அந்த துல்லியமான தாக்குதல்கள் எப்படி பங்களாதேஷின் முதுகெலும்பை உடைத்தன என்பதை பார்ப்போம். இது ஒரு வெறும் செய்தி அல்ல, இது இந்தியாவின் புதிய வெளியுறவுக் கொள்கையின் தொடக்கம். பங்களாதேஷ் இந்தியாவின் தோளில் ஏறி விடுதலை அடைந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அதன் அணுகுமுறை மாறிப்போனது. அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன? பங்களாதேஷ் அரசின் சில பிரிவுகள் சீனா மற்றும் பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார ரீதியான அழுத்தத்தை கொடுக்க சதி செய்தது. அவர்கள் குறிவைத்தது எது? இந்தியாவின் மிக உணர்ச்சிபரமான பகுதி, வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் சிலிகுரி காரிடார், அதாவது சிக்கன் நெக். இந்த பகுதியை கட்டுப்படுத்தினால் இந்தியாவை தங்கள் பேச்சு கேட்க வைக்கலாம் என பங்களாதேஷ் நினைத்தது. ஆனால் இந்தியா தெளிவாக பதிலளித்தது. உதவி உறவை பற்றி மட்டுமே பேசிய காலம் முடிந்தது. இப்போது தன் உரிமைகளை பாதுகாக்க எதையும் செய்ய துணிவோம். இந்த முடிவுக்குப் பிறகுதான் 5 முனைகளில் தாக்குதல் தொடங்கியது. மின்சாரம், இன்டர்நெட், எரிபொருள், உணவு, எல்லை என அனைத்து துறைகளிலும் நடந்த இந்த தாக்குதல் வெறும் இராணுவ நடவடிக்கை அல்ல, இது ஒரு ஸ்மார்ட் பவர் ஸ்ட்ரைக். முதலில் இந்தியா அதன் மின்சாரத்துறையில் பதிலடி கொடுத்தது. அதானி குழுமத்தின் மூலம் பங்களாதேஷுக்கு வழங்கப்பட்டு வந்த 800 மெகாவாட் மின்சாரம் திடீரென நிறுத்தப்பட்டது. இந்த மின்சாரத்தால் இயங்கி வந்த பங்களாதேஷின் ஆடைத் தொழில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மொத்தமாக செயலிழந்தது. இது அவர்களின் மொத்த ஏற்றுமதியின் முதுகெலும்பு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரே இரவில் வேலை இழந்தனர். இது வெறும் மின்சார நிறுத்தம் அல்ல, இது ஒரு நிதி தாக்குதல். முன்னர் 14 டாக்காவுக்கு கிடைத்த மின்சாரம் இப்போது 40 டாக்கா 3 மடங்கு என உயர்த்தப்பட்டது. சொந்த மின் நிலையங்கள் மோசமான நிலையில் உள்ளதால் பங்களாதேஷுக்கு வேறு வழியே இல்லை. எனர்ஜி இனி ஒரு ஆயுதம் என்று இந்தியா தெளிவாக அறிவித்தது. மின்கட்டுக்குப் பிறகு இந்தியா ஒரு டிஜிட்டல் தாக்குதல் நடத்தியது. பங்களாதேஷின் 65% இன்டர்நெட் இந்திய ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை நம்பியிருந்தது. இந்தியா தனது சர்வதேச கேட்வேகளை மூடியதும் பேங்குகள், மீடியா சேனல்கள், அரசு வெப்சைட்டுகள் என அனைத்தும் ஸ்தம்பித்தன. இது ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் அல்ல, இந்தியாவுக்கு எதிராக சைபர் தாக்குதல் திட்டமிட்டவர்களை முடக்கும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை இது. ஒரு புல்லட் கூட செலவழிக்காமல் எதிரியின் வாயை மூடியது. டாக்காவில் பத்திரிகையாளர்கள், ட்ரோல் குரூப்புகள் அனைவரும் அமைதியானார்கள். 3வது தாக்குதல், நாட்டின் இயக்கத்தையே நிறுத்தும் ஒரு தாக்குதல், எரிபொருள் தடை. பங்களாதேஷ் தனது மொத்த எண்ணெய் தேவையில் 70% இந்தியாவிலிருந்துதான் இறக்குமதி செய்தது. சப்ளை திடீரென நிறுத்தப்பட்டதால் நாட்டில் குழப்பம் உண்டானது. பெட்ரோல் பங்குகள் வறண்டன. தொழிற்சாலைகள், பள்ளி பஸ்கள், ஆம்புலன்ஸ்கள் கூட நகர முடியாமல் நின்றன. டீசல் ஜெனரேட்டரில் ஓடிக்கொண்டிருந்த தொழிற்சாலைகள் கூட நிரந்தரமாக நின்றன. மக்கள் ஏமாற்றத்தில் இருக்க பங்களாதேஷ் சாலைகள் ஸ்தம்பித்தன. இந்தியா அடுத்ததாக எல்லையிலிருந்து அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள் போன்ற அனைத்து உணவு சப்ளைகளும் நிறுத்தப்பட்டன. மார்க்கெட்டுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கும் பொருட்களின் விலை வானத்தை தொட்டது. மக்கள் ரேஷன் கடைகள் முன் நின்றனர். ஆனால் பைகள் காலியாக இருந்தன. இந்தியா தான் எப்பொழுதும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிய ஒரு நாடு என்பதை நினைவுபடுத்தியது. ஆனால் சீனாவை நம்பி துரோகம் செய்ததால் தன் நட்பை மதிக்காதவனுக்கு தன் உதவியை பெறும் உரிமையும் இல்லை என்ற தெளிவான செய்தியை உரக்க கூறியது. இந்தியாவின் 5வது மற்றும் இறுதி தாக்குதல், பார்டர் சீல் ஸ்ட்ரைக். இந்தியா 4096 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை முழுமையாக மூடியது. இந்திய மார்க்கெட்டை நம்பியிருந்த பங்களாதேஷின் ஆடைத் தொழில் மொத்தமாக நின்றது. எல்லையில் 1000 லாரிகள் நின்றன. லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள பொருட்கள் அழிந்து போக நிலையில் உள்ளன. இது ஒரு கடைசி ஆட்டம். சீனா பக்கம் சாய்ந்தால் இந்திய மார்க்கெட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்தியா நிரூபித்தது. இந்த 5 தாக்குதல்களுக்கு பிறகு பங்களாதேஷின் நிலை என்ன? மார்க்கெட்டுகளில் அமைதி நிலவுகிறது. பங்களாதேஷ் அரசு சீனாவிடம் உதவி கேட்கிறது, ஆனால் யாரும் உதவும் முன்வரவில்லை. இந்தியா சமாதானத்தை விரும்புகிறது, ஆனால் சுயமரியாதையை புண்படுத்தும் விதத்தில் ஒப்பந்தம் செய்ய மாட்டாது. இதுதான் புதிய இந்தியாவின் முகம். இந்தியா வடகிழக்கில் பெரும் முதலீடுகளை செய்து வருகிறது. ரூபாய் 230 கோடி மதிப்புள்ள புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் இணைப்புகள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள்.
இந்த உள்கட்டமைப்புகள் மூலம் எதிர்காலத்தில் எந்த நாடும் பிளாக்மெயில் செய்ய முடியாத அளவுக்கு இந்தியா பங்களாதேஷ் மீதான சார்பை குறைக்கிறது. சிக்கன் நெக் கதை முடிந்தது. இப்போது மேட் இன் இந்தியா கதை தொடங்குகிறது. இது பங்களாதேஷுக்கு மட்டுமல்ல, பாகிஸ்தான், துருக்கி, சீனா என இந்திய நட்பு பேர் சொல்லி சதி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு கடுமையான பாடம். போர் இனி எல்லையில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் நடக்கும். இந்தியா ஒரு உலக சக்தி. அதன் உத்திகள் துல்லியமாக உள்ளன. இதுதான் புதிய இந்தியாவின் அடையாளம், ஸ்மார்ட் பவர். நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு செய்தி அல்ல. இது இந்திய நாட்டின் தன்னம்பிக்கையின் எதிரொலி. பல தசிகங்களாக சமாதான மொழியில் பேசிய இந்தியா இப்போது சக்தி மொழியில் பேசுகிறது. யார் நட்பு மூலம் ஏமாற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் கொடுத்து விட்டது. இதுதான் புதிய பாதை. இந்தியா சுதந்திரமாக, தன்னம்பிக்கையோடு, அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும் ஒரு வெல்ல முடியாத நாடு. அது யாரையும் மிரட்டாது. ஆனால் யாராவது மிரட்டினால் பதில் கொடுக்கும். ஜெய் ஹிந்த்.